இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திரும்பவும் இதையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவதூறு பரப்புறீங்கன்னு சொல்லி உங்க மேல டெஃபமேஷன் கேஸ் போட வேண்டியிருக்கும். மேடம், நீங்க ஜட்ஜா இருங்க இல்ல வேற யாரா வேணா இருங்க. அதான் சொல்றேன்ல, அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு இந்த சம்பந்தம் இல்லைன்னு. நாங்க அந்த பொண்ணை கடத்தல. இப்போ நீங்க தான் தேவையில்லாம அபாண்டமா எங்க அண்ணன் மேல பழிய சுமத்துறீங்க. எங்க அண்ணன் அந்த மாதிரி கிடையாது. அவர் உதவின்னு வந்தா எல்லாருக்கும் உதவி செய்யற நல்லவர். எங்களை பிடிக்காதவங்க யாரோ செஞ்ச சதி இது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. உங்க உதவி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க எல்லார் முன்னாடியும் நான் சொல்றேன், இவங்க சொல்றது எதுவும் உண்மை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆச்சு, இவங்க மேல கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன். நான் ஃபைல் பண்ணிருக்கிறது ஹேபியஸ் கார்பஸ். அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி, நாளைக்கு காலையில வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள அந்த பொண்ணு இந்துவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். என்னாச்சு? என்னடி? அம்மா, நான் பண்ண தப்புக்கு அந்த அக்கா என்னமா பண்ணுவாங்க? அந்த அக்காக்கு எதுவுமே தெரியாதுமா. இப்ப அந்த அக்கா மேல தப்பு தப்பா என்னென்னமோ சொல்றாங்கம்மா. அம்மா, இது சரியில்லைம்மா. உங்க பேச்ச கேட்காம எக்ஸாம் எழுதுனது நான் தானம்மா. அப்ப தப்பு பண்ணா அதுக்கு தண்டனையை நான் தானம்மா அனுபவிக்கணும். இதுக்கு மேல என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா. நான் இப்பவே போய் நான் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல போறேம்மா. கண்டிப்பா சொல்லுவாமா. இல்ல என்ன தடுக்காதம்மா. சித்ரா, சித்ரா, ஐயோ, எங்க போற? ஓ, வாடி. என்னால எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ முடியல. உங்க யாருக்குமே புரியல. ஒரு அடிமை மாதிரி வாழ்றதை விட செத்து போயிடுறேன். என்ன வார்த்தை நீ பேசுற? யார் உனக்கு இப்படி எல்லாம் பேச கத்து கொடுத்தது? உங்க யாருக்கும் என்ன பிடிக்கல. என் மேல அக்கறையே இல்ல. ஏய், உனக்கு இந்த குடும்பத்தை பத்தி என்னன்னு தெரியும்? ஊர்ல ஒரு சாதாரண விவசாய குடும்பம் தான் என் குடும்பம். அன்னைக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. நாங்க அப்படி ஒரு நிலைமையில இருக்கும் போதுதான் உங்க அப்பா எங்க வீடு தேடி வந்து என்ன பொண்ணு கேட்டாரு. பெரிய இடம், பெரிய வீட்டு சம்பந்தம் என்ன தேடி வந்திருக்குன்னு எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன கட்டி வச்சாரு. நானும் பெரிய கனவுகளோட சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் எனக்கு குழந்தையே இல்ல. உங்க அப்பாவை பார்த்தாலே கைய கட்டிக்கிட்டு தூரத்துல நிக்கிறவங்க கூட அவர் போனதுக்கு அப்புறம் குழந்தை இல்லன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாங்க. இதுல இன்னும் சில பேரு உங்க அப்பாவை கேவலமா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு பேசி இருக்காங்க. உங்க அப்பாவை மட்டும் இல்ல, நான் எங்க போனாலும் மத்தவங்க எல்லாம் கேக்குறது விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு தான். ஒரு கட்டத்துல குழந்தை இல்லாதது எங்களுக்குள்ள இருந்த சந்தோஷத்தை மொத்தமா பறிச்சிடுச்சு. நானும் போகாத கோவில் இல்ல, வேண்டாத சாமியும் இல்ல. ஒரு குழந்தை கிடைக்கணும்னு எவ்வளவு வேண்டுதல், எவ்வளவு விரதம், எவ்வளவு பரிகாரம் பண்ணிருக்க தெரியுமா? கடைசியில இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டி நீ எங்களுக்கு மகளா வந்து பிறந்த. நாங்க தொலைச்ச இந்த சந்தோஷத்தை திரும்ப எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது நீதாமா. இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு நீதான். எங்கடா இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசாக எரியல. ஆனால் எப்படி பத்துச்சுன்னு தானா தெரியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கலாம். ம். ஐயோ, மணி 3 ஆயிடுச்சா? இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சாகணுமே. அக்காவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணுமே. சரிண்ணா, ஓகேண்ணா, வச்சிடுறேன். ம். என்னாச்சு கண்ணா? எப்படி இருக்கா? ஏதாவது விசாரிச்சியா? அது வேற ஒன்றும் இல்லைண்ணே. வந்ததுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. அதான் மயக்கத்தில் இருக்கா. அவளே கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு. சரி, என் கூட ஒரு நிமிஷம் வா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. அண்ணே, சொல்லுங்கண்ணே. திவாகர் எல்லா விஷயம் சொன்னானா? ஆமாண்ணே, சொன்னார். அதான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு. யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திவாகர் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே செய். சரியா? சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. சரிண்ணே. இவனுங்க என்ன பிளான் பண்றானுங்கன்னு தெரியலையே. சரி, நம்ம பழையபடியே இருப்போம். அண்ணா சொன்னதை செஞ்சிரு.